வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்கள் யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இப்போ தான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன் மேம், ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஜிசி நெட் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வருதுங்க. மேம் பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2னா என்ன, இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோ நானே போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? யூஜிசி நெட் ஃபஸ்ட்டு யார் எழுதலான்னா, நீங்கள் இப்போ மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க, நாளைக்கு எஜுகேஷனில் உங்கள் கெரியரை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் இப்போ எங்கேயோ வேலைக்கு அப்ளை பண்ணி ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா பிஹெச்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஜிசி நெட் எழுதணும். ஓகேவா? இப்போ டிராஃப்ட் நமக்கு ஜானில் வந்தவுடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. பட் கண்டிப்பாக யூஜிசி நெட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையவே இல்லைங்க. நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கனாலும் எழுதலாம், இல்லை மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு எஜுகேஷன் போகணும், காலேஜில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நெட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ இப்போ தெரிஞ்சிச்சுல யார் யூஜிசி நெட் எழுதணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு மேம் யூஜிசி நெட் பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2னா என்ன? நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டு. பேப்பர் 1ங்கிறது மொத்தம் ஃபஸ்ட்டு யூஜிசி நெட் எவ்வளோ மார்க்குக்கு எழுதுகிறோன்னா 300 மார்க்ஸ்க்கு எழுதுகிறோம். நமக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் நமக்கு பேப்பர் 1ல் வரும், 100 கொஸ்டின்ஸ் பேப்பர் 2ல் வரும். ஓகேவா? பேப்பர் 1 அந்த 50 கொஸ்டின்ஸ் வருது இல்லை, இது காமன். ஓகேவா? மொத்தம் யூஜிசி நெட் பேப்பர் 2ல் 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் எழுதுனாங்கல்ல, 85 சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். பட் கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? உங்களோட மாஸ்டர்ஸ் சப்ஜெக்ட் சம்டைம்ஸ் அதில் இல்லாதப்போ அது ரிலேட்டடாக பேப்பர் 2 எடுத்து எழுதலாம். ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மல்டி டிசிப்ளினரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால வேறு எழுதலாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டிராஃப்ட் பிரகாரம். பட் இப்போ ஜூன் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் சில சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மாஸ்டர்ஸ் எந்த சப்ஜெக்டில் பண்ணுறீங்களோ அவங்க தான் அந்த பேப்பர் 2 நீங்கள் எடுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ பேப்பர் 1 நமக்கு காமன், பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே? இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஏன் மேம் நிறைய பேர் பேப்பர் 1 எடுக்கிறாங்க? நான் பேப்பர் 1 ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் காமன். இன்னொன்று அதில் 10 யூனிட்டுமே ஒரு மாதிரி 10 ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு புக்கு பார்த்து படிக்கும்போது ப்ராப்பர் டைரெக்ஷன் கிடைக்காது, எது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதே புரியாது. அதுக்காக தான் நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கிறது பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட்னால அதை பற்றின சில ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும், சில கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யூ கேன் மேனேஜ். அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஜிசி நெட்னா என்ன, யார் எழுதணும். நீங்கள் நாளைக்கு காலேஜில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் எழுதணும், நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறனாலும் எழுதணும். மேம் இந்த ஜேஆர்எஃப்னு சொல்கிறாங்களே அது என்ன, அது வேறையா? இல்லை, ஜேஆர்எஃப் இதே தாங்க, இதே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. பட் கட் ஆஃப்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்க, இப்போ யூஜிசி நெட் ஆல் ஓவர் இந்தியா எழுதுறது, இதில் அந்த டாப் 1% எடுக்கிறாங்கல்ல, ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எல்லாருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா பேப்பர் 2 இங்கிலீஷ்னால் அதே தான் இருக்கும். ஓகேவா? பட் அந்த டாப் 1% எடுக்கிறவங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இவங்க சொன்னது பிரகாரம் டாப் 6% தான் அவங்க குவாலிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அந்த டாப் 1% ஜேஆர்எஃப் மற்றவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எப்படி அந்த சர்டிஃபிகேட்டில் வருதுன்னா 3 கேட்டகரிஸாக வரும். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு வரும். கேட்டகரி 1 வெறும் ஜேஆர்எஃப். கேட்டகரி 2 யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டியும் பண்ணலாம். இப்போ கேட்டகரி 3 வெறும் அவங்க எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி மட்டும் தான் பண்ணணும். இதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் சர்டிஃபிகேட் வந்தவுடனே நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே பிஹெச்டி அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வேலிடிட்டி சொல்கிறாங்க. பட் இன்னொன்று முக்கியமான விஷயம், நமக்கு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அது லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஆனால் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னா மட்டும் அதுக்கு சில வேலிடிட்டி இருக்குது. அது ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா நமக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேஆர்எஃப்ங்கிறது அந்த டாப் 1%க்கு யூனிவர்சிட்டியிலேருந்து அனுப்புவாங்க. ஓகே, யூஜிசிலேருந்தே அனுப்புவாங்க. ஸோ அந்த ஜேஆர்எஃப் சர்டிஃபிகேட் தனியாக இன்னொன்று வரும் நமக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஸ்டைஃபன் வரும். அபவ் 30,000 ஜேஆர்எஃப்க்கு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜேஆர்எஃப்க்கு இப்போது ஏஜ் லிமிட் இருக்குது,
30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அந்த ஜூன் அதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி விமனுக்கெல்லாம் 35 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சுல? ஓகே மேம், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி தான் யூஜிசி நெட் எழுதலாம்னா கண்டிப்பாக 55% இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரினா. மற்றபடி ரிசர்வ் கேட்டகரிக்கெல்லாம் 50% இருந்துச்சுன்னா யூஆர் எலிஜிபிள் டு ரைட் யூஜிசி எக்ஸாம். இப்போ புரிஞ்சிருச்சா? யூஜிசியும் ஜேஆர்எஃப்பும் வேறு கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். பட் அது கட் ஆஃப் மேலே இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரியும் ப்ளே பண்ணும். நமக்கு இதெல்லாம் முடித்தோடனே நமக்கு போடும்போது அந்த டாப் 6% பிரிப்பாங்க. ரிசர்வேஷன் கேட்டகரியும் பிரித்து தான் நமக்கு வரும். அந்த கட் ஆஃப் வேரி ஆகும். இப்போ ஓபிசியாக இருந்தீங்கன்னா அந்த 300க்கு ஒரு 180 எடுத்தால் ஒரு சேஃப் ஸ்கோர். இதுவே நம்ம வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருக்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு 170, 165 வரைக்கும், 164 வரைக்கும் வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெட்டுனா என்ன, ஜேஆர்எஃப்னா என்ன, அதுக்கு என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும், பேப்பர் 2 எப்படி செலக்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அந்த ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பெரிய சேஞ்சஸ் இருக்காது, இதே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மேம். எப்படி பண்ணுறதுன்னா நானும் வீடியோ போட்டிருக்கேன், யூஜிசி நெட் பேப்பர் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு, அதையும் பாருங்கள். நாங்கள் எங்கள் இடியம் அகாடமியில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் 1க்கு. ஏன்னா நமக்கு டைம் வந்து ஒரு 3 months தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு டைம் டு ஸ்டார்ட் அவர் ப்ரிப்பரேஷன் இல்லையா. பேப்பர் 1ம் படிக்கணும், சைமல்டேனியஸாக நம்ம பேப்பர் 2வும் படிக்கிறோன்னா கண்டிப்பாக இதுதான் ப்ராப்பர் டைம். ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் அகாடமி நாங்கள் 2-3 தடவை க்ராஷ் கோர்சஸ் பண்ணியிருக்கோம், கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு ப்ராப்பர் டிசைன் பண்ணி எல்லா கோர்சஸும் எல்லாமே எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டோ எப்படி ஈஸியாக கவர் பண்ண முடியுமோ நிறைய மாக் ப்ராக்டிஸ் அண்ட் பிஒய்க்யூ ப்ராக்டிஸோட ஆப்பில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 1 கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா பேப்பர் 1ல் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஓகே, பேப்பர் 1 எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அந்த 2 marks 4 marksலலாம் போயிடும் கட் ஆஃப். அப்போ தான் தெரியும் அந்த பேப்பர் 1 எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ பேப்பர் 1ஓட ஸ்கோர் கண்டிப்பாக நம்மளோட டோட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஓகே, நீங்கள் யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் எழுத பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஈவன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். யூஜிசி நெட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மேம் டைப் படிக்க முடியல, நான் அர்ஜென்ட்டாக இருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணுறோம். அதுக்குன்னே நாங்கள் தனி டீமும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேப்பர் 1 சேர்றீங்கன்னா ஆப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், டைரெக்டாக நீங்கள் ஆப்பில் சேரலாம். ஏன்னா இப்போ வந்து ஈவன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்கோம். ஓகேவா? நிறைய பேர் அஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபீஸ் ரொம்ப அஃபர்டபுள். ஓகே, ஜஸ்ட்டு பாருங்கள். இல்லை மேம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னாலும் யூ கேன். ஓகே, ஸோ யூஜிசி நெட் பேப்பர் 1 நீங்கள் சேரணும்னா கண்டிப்பாக இதுதான் ரைட் டைம் டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் நிறைய மாக் ப்ராக்டிஸ் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு டைம் இருக்கும். மேம் ஓகே மேம், கோர்ஸ் எப்படி நடக்கும் அது எல்லா விஷயமுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறோம் கண்டிப்பாக. ஓகே மேம், நான் யூஜிசி நெட் அப்புறம் எழுதுகிறேன். இப்போ டிஎன் செட் பற்றி எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. டிஎன் செட்டுக்கு எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, டிஎன் செட் எப்படி இருந்தாலும் மார்ச்சில் ஏப்ரலில் வரும்னு இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல எக்ஸாம் பண்ணால் தான் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேப்பர் 1க்கு மேம் எனக்கு ஒரு கோர்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்கள் இடியம் அகாடமி இருக்குது. 30 days இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ப்ராப்பராக எல்லா யூனிட்ஸும் கவர் பண்ணி கூடவே எம்சிக்யூ பிஒய்க்யூ ப்ராக்டிஸோடு நடக்குது. ஸோ கோர்ஸ் சார்ஜ் 2000 சொல்லியிருக்கோம். அதுலேயும் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம், 20% ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ 1600க்கு எவ்ரிடே 30 days கிளாஸ் வித் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுவோம். 2 live classes இருக்கும். ஓகேவா? நான் இதை பற்றியும் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். இல்லை எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். எங்களோட ஆப் லிங்க் கொடுக்குறேன். இது டெய்லி லைவ் கிளாஸ் கிடையாது, அன்னன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி
எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அன்னன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆப்பில் ஏற்றுவோம். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? டெய்லி லைவ் கிளாஸ் இருந்தால் நிறைய பேருக்கு அது டைம் ஷூட் ஆகிறதில்ல, சம்டைம்ஸ் அது கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல. நாங்கள் நிறைய லைவ் கிளாஸஸ் பண்ணியிருக்கோம், அது எனக்கு தெரிஞ்சு அது எஃபெக்டிவாக இருக்காது. அதை விட இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு கான்செப்டை கிளியராக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அன்னன்னைக்கு நான் ஆப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நாங்கள் மட்டும் பண்ணால் பத்தாதுங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் செட் பண்ணி நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா கூடவே நிறைய MCQ PYQs இருக்குது, நிறைய மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தான் ஏற்றிருக்கோம், இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் TN செட் பேப்பர் 1ல் நல்லா ஸ்கோர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் UGC நெட் பேப்பர் 1னாலும் சரி, TN செட் பேப்பர் 1னாலும் சரி, ஈவன் பேப்பர் 2ல் எஜுகேஷன் மட்டும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுனீங்கனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இல்லை TN செட் பேப்பர் 2 எஜுகேஷன் நீங்கள் எழுத போகிறீங்கனாலும் ஒரு ஷார்ட் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது எஜுகேஷனுக்கு மட்டும். ஸோ இப்போ UGC நெட்டை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மேம் நான் UGC நெட் பேப்பர் 1க்கு கிளாஸ் சேர்றதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக சேரலாம். TN செட்டுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. 30 days சூப்பர் ஃபாஸ்ட் கோர்ஸ். ஸோ எல்லா 10 யூனிட்டும் இந்த 30 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 28 daysல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கூடவே நிறைய மார்க் ப்ராக்டிஸ், PYQ ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டைம் லிமிட்டோடு இருக்கும். UGC நெட் எக்ஸாம் எப்படி நம்ம CBT போர்டில் எழுதுகிறோம் அதே மாதிரி அந்த டைம் லிமிட்டோடு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 days அதில் நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ், அதே மாதிரி கிளாஸ்லேயே நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கிளாஸில் சேருங்க, நம்ம லைவ் கிளாஸில் நம்ம நேராக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.